ஒரு விஞ்ஞான கண்காட்சியினுடைய அந்த நிகழ்வினுடைய பரிசளிப்பு வழங்கும் வைபவம் இந்த இடத்திலே இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயம் அண்மையில் ஒரு விஞ்ஞான கண்காட்சி ஒன்றை செய்தது. அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கான பரிசீலனை பாடசாலை சார்பாக நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அழைக்கின்ற மாணவர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் முதலாவது MF அஸ்கா யு ஆயிஷா என்ற 2 மாணவிகள் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். இவருக்கான பரிசீலனைகளை வழங்கி வைப்பதற்காக எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக எஸ் ஷிப்கா. இந்த உண்மையில MF அஸ்கா ஆயிஷா என்ற இந்த 2 மாணவிகளும் சிசு வளர்ச்சியும் விருத்தியும் என்ற இந்த விடயத்தை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கான பரிசீலனை இங்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பரிசீலனை பெறுவதற்காக ஷிப்கா குழுவினர் அன்போடு அழைக்கின்றோம். SF ஷிப்கா, NF நதா, MRF அமானி, W நப்லா, MNF முஸ்ஃபா, MYF ஹப்னா MJF நபீசா இவர்கள் குருதி சிற்றோட்ட தொகுதி மற்றும் அமிலமூல காட்டி பரிசோதனையை இவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் அவருடைய தலைவியாகிய SF ஷிப்கா அவர்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கான பரிசையும் எமது ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்துடைய அதிபர் AJ ஷக்கூர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அடுத்ததாக நாம் அன்போடு அழைப்பது HM ஹிமாஸ், 10 CHS ஹிமாஸ். இவர் ஏவுகணை என்ற இந்த விடயத்தை மிக இலகுவாக எங்களுக்கு செய்து காட்டினார். அவருக்கான பரிசை வழங்க வைப்பதற்காக நாம் இந்த இடத்திற்கு அன்போடு அழைப்பது எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் நஸ்மின் அண்ணா அவர்களை அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மாணவர் சப்ரின் ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் JCP இதனை மிக அழகாக வடிவமைத்து எங்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தார். அவருக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் அசாம் அவர்களை. அடுத்ததாக நாம் அழைப்பது இன்சாப் MR சஜா அஹ்மத். இவர்களும் JCP என்ற இந்த இயந்திரத்தை மிக இலகுவாக எங்களுக்கு செய்து காட்டினார்கள். அந்த வகையில் அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக மதிப்புக்குரிய தொழிலதிபர் ரியாஸ் அவர்களை அன்போடு இதற்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் அழைப்பது AM அஹ்மத், SM ஷிம்ஹான், ISM இன்சான், MR ரிப்கான், FM ரஹ்மான், MF சாஜித், MHM முர்ஷித், KM சமீர். இவர்கள் காற்று நீர் மின்வலு உற்பத்தி நிலையை ஒரு மாதிரி உருவை எங்களுக்கு செய்து காட்டினார்கள். அவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக மதிப்புக்குரிய பிரதிநிதிகள் கலாம்சன் அவர்களை அன்போடு இதற்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் அழைப்பது எஸ்விமாக். இவர் புவியறிவு அலாரம் என்ற இந்த கருவியை எங்களுக்கு செய்து காட்டினார்கள். அவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக இந்த இடத்திலே நாம் அன்போடு அழைப்பது எமது சிரேஷ்ட ஆசிரியரும் இப்பொழுது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற ஆசிரியருமான ரப்சித் அவர்களை இதற்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அழைப்பது நாம் MM நுர்ஷால், MNM ரமீஸ். இவர்கள்
மா அரிதட்டி இயந்திரத்தை மிக அழகாக எங்களுக்கு செய்து காட்டினார்கள். இவர்களுக்கான பரிசினை வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது சிரேஷ்ட ஆசிரியர் தஜ்வீஸ் அவர்களை. அடுத்ததாக நாம் அழைப்பது MAF அன்பா, TF முஸ்ரா, SF ரிப்னா, MR ஹஸ்னா பானு. இவர்கள் அமிலமலை மாதிரி உருவ அமைப்பை எங்களுக்கு செய்து காட்டினார்கள். இவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இங்கு எமது சிரேஷ்ட ஆசிரியர் NM சகீசன் அவர்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது MRF நௌஃபல். இவர் கண்டுபிடித்த அல்லது இவர் உருவாக்கியது வாக்கம் கிளீனா. இதனை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது என் சகீசன் அவர்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது MM விஷால். இவர் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்ற இந்த ஒரு ஒழுங்கமைப்பை எங்களுக்கு செய்து காட்டினார். அந்த வகையில் அவருக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எஸ் சகீசன் அவர்கள். நௌபல் என்ற மாணவர் இன்னும் வரவில்லை. அடுத்ததாக நாம் இங்கு அழைப்பது FM பஹீம். இவர் ஏர் கூலர் என்ற இந்த சிஸ்டத்தை எங்களுக்கு செய்து காட்டினார்கள். அந்த வகையில் விஷால் பஹீம் என்ற இந்த மாணவர் ஏர் கூலர் என்பதை கண்டுபிடித்து எங்களுக்கு காட்டினார். அந்த வகையில் அவருக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் எஸ் சகீசன் அவர்களை இடத்துக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் அழைப்பது ஷாஹா. இந்த மாணவி நீர்வட்ட மாதிரி உரு என்ற இந்த அமைப்பு எங்களுக்கு செய்து காட்டினார். அதனை வழங்கி வைப்பது, அதற்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது AK மீடியா நிறுவனர் ஆஷிக்குட்டி அவர்களை இதற்கு கண்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக என்ன சமா. இந்த மாணவி காற்று மின் உற்பத்தி நிலைய மாதிரி உருவம் எங்களுக்கு செய்து காட்டினார். அந்த வகையில் அந்த மாணவியை இந்த இடத்துக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான பரிசினையும் இங்கு AK மீடியா நிறுவனர் ராசிக்குட்டி அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இந்த நிறுவனத்தினுடைய அதாவது உண்மையில் இந்த கண்காட்சியினுடைய மிக சிறப்பம்சமாக கருதப்பட்ட 2 கண்டுபிடிப்புகள், அதற்கான விருதுகள் இந்த நிறுவனத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அந்த நிறுவனத்தில் அதாவது அந்த பொருளை கண்டுபிடித்த ஹஸ்மின் குரூப், அந்த வகையில் ஹஸ்மின் குரூப்பை நாம் இந்த இடத்தில் அழைக்கின்றோம். ஹஸ்மின், MF முசாதப், அப்ரி அஹ்மத், ரிஸ்கான் பவாய். அந்த வகையில் ஹஸ்மின் இந்த இடத்துக்கு நாங்கள் அழைக்கின்றோம். அவருக்கான நினைவு பரிசினையும் எங்கள் பாடசாலை சார்பாக எமது பாடசாலை அதிபர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். உண்மையில் இந்த மாணவர் கண்டுபிடிப்பது உங்களுக்கு தெரியும், புதிதாக ஒரு இயந்திரம், அதாவது அதற்கு நாங்கள் தான் பெயர் வைக்க வேண்டும். தாரா, ஜீபா, வேறாக நாங்கள் தான் பெயர் வைக்கணும். அந்த வகையில் ஒரு அழகான ஒரு மாதிரி உருவை அமைத்து இந்த வளாகம் முழுவதும் ஓடி காட்டினார். அந்த வகையில் அந்த மாணவர் அந்த குழுவுக்கும் இவரது மனமார்ந்த நன்றிகள். அந்த மாணவர் இதற்கு நண்பர் அழைக்கின்றோம். கொஞ்சம் அவசரப்படுத்துங்க அப்படிங்கம்மா. இந்த மாணவர்கள் உதவி செய்த அனைவரும் இந்த இடத்துக்கு வருமானம் அழைக்கின்றோம். பிடிக்கமா
வரைக்கும் அவர் வீட்டிலிருந்து அந்த மோட்டார் சைக்கிளை உருவாக்கி இங்கு பாடசாலை வரைக்கும் அவர் ஓடி வந்து எங்களுக்கு கடின அந்த வகையில் அந்த மாணவர் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஹாமி அந்த மாணவர் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பாடசாலை சார்பான பரிசு இங்கு வழங்கப்படுகிறது. அதனை மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியோடு எங்களது பாடசாலை சார்பான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எங்களுக்கு நிதியுதவி வழங்கிய எமது இந்த பிரதேசத்தினுடைய வாட்டர்போர்ட் அருவா என்ற இந்த வாட்டர்போர்ட் அமைப்பினுடைய நிறுவனர்களுக்கும் அவர்களோடு சார்ந்த அந்த உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மென்மேலும் எங்களுடைய இந்த பணிகளுக்கு அவருடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.